வணக்கம். இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். அருவிநீர் பற்றிய பாடலடி பாடியவர் கபிலர். கொண்டல் என்பது கீழ்த்திசை காற்று. இறுதி எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இயைபு. குகைகளிலும் கல்வெட்டுகளிலும் இல்லாத எழுத்து ஐ ஔ. உரைநடை பெரு கட்டுரை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம். முதல் விருத்த காப்பியம் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. மக்களை மாக்கள் என கூறும் இரு புலவர்கள் வள்ளுவரும் தொல்காப்பியரும். எழுகென எழுந்தாய் என் செய்தனை என்று கூறுபவன் கோவலன். தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர். எவ்வழி ஆடவர் நல்லவர் இப்பாடல் ஆசிரியர் ஔவையார். தசரதன் குறையும் கைகேயின் நிறையும் இந்நூலின் ஆசிரியர் சோமசுந்தர பாரதி. தென் மாவட்ட கல்வெட்டில் இருந்த எழுத்து வடிவம் பிராமி. பாதுஷா பட்டாபிஷேகம் இந்நூலின் ஆசிரியர் கோவி மணிசேகரன். கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் பாடல் வரி இடம்பெறும் நூல் நான்மணி கடிகை. மனோன்மணியம் தழுவல் நாடக வகையை சார்ந்தது. பரதகண்ட புராணம் இயற்றியவர் கால்டுவெல். அரக்கு மாளிகை நாவலின் ஆசிரியர் லக்ஷ்மி. தொகா நிலை தொடர்கள் மொத்தம் 9. செய்யுள் விகாரம் 6 வகைப்படும். தமிழுக்கும் ஆரியத்திற்கும் பொதுவான மெய்யெழுத்துக்கள் 15. சங்கம் என்ற சொல் முதலில் இடம்பெறும் நூல் மணிமேகலை. இந்திய வரி வடிவங்களின் தாய் பிராமி. இரண்டாம் திருவிக்கா என்று அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம். தமிழ் மொழியில் தோன்றிய இரண்டாவது திருக்குறள் புறநானூறு. ராஜராஜன் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நாவல் சுந்தரகாண்டம். தலை தடுமாற்றம் என்பது உத்தி வகைகளுள் ஒன்று. அருசமய கொள்கை உருவாக்கியவர் ஆதிசங்கரர். திருவரங்க கோவில் குதிரை மண்டபத்தை கட்டியவர்கள் விஜயநகர மன்னர்கள். சாம வேத சாரம் என்று அழைக்கப்படுவது திருவாய்மொழி. ஊவேசாவின் முதல் பதிப்பு நூல் சீவக சிந்தாமணி. எதிரொலி சொற்களை தமிழ்மொழி எம்மொழியில் இருந்து பெற்றது என்றால் முண்டாமொழி. ரிக்வேதத்தில் 20 திராவிட சொற்கள் உள்ளன. உலகில் உள்ள மொத்த மொழிகள் 999 என்று கூறியவர் அறிஞர் ஜேம்ஸ். திராவிட மொழிகளில் முதலில் தனி இனமாக பிரித்து கூறியவர் உள்ளார். மொழியியலின் பொற்காலம் கிபி 20ஆம் நூற்றாண்டு. திராவிட மொழிகளில் மிக பழமையான முதன்மையான நூல் தொல்காப்பியம். திராவிட மொழிகள் மொத்தம் 23 என்று கூறியவர் டாக்டர் அகத்தியலிங்கம். வீர சோழியம் அன்னம் பல் இதழ் நாக்கு என்று 4 வகை ஒலி எழுப்புவதை 2ஆக பிரித்து கூறியுள்ளது. தொடரியலின் ஆராய்ச்சி வகைகள் 3. போர் செய்திகளை தரும் நூல் களவழி 40. ஆட்சியர் குரவை எக்கடவுளின் மீது பாடப்பட்டது என்றால் திருமால் மீது பாடப்பட்டது. தோளாமொழி தேவரால் இயற்றப்பட்ட காவியம் சூளாமணி காவியம். பொறுத்துக வாக்குண்டாம் மூதுரை நருந்தொகை வெற்றி வேட்கை நெடுந்தொகை அகநானூறு கூத்தராற்றுப்படை மலைபடுகடாம். அமுத சுரபியை கோமுகியில் இட்டவள் ஆபுத்திரன். பஞ்சமி நோன்பின் சிறப்பினை கூறுவது நாககுமார காவியம். கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் கற்கோயில் எழுப்பிய இடம் திருவஞ்சைக்களம். கற்பு கடம்பூண்ட பொற்புடை தெய்வம் என கூறியவர் கவுந்தியடிகள். கூறப்பட்டவர் கண்ணகி. இந்திர விழா நடைபெறும் நாட்கள் 28. நாட்டுப்புற பாடல்களுக்கு முதலில் இலக்கிய வடிவம் தந்தவர் இளங்கோவடிகள். பூம்புகாரில் வாழ்ந்த 7 கற்புடை மகளிர் பற்றி கண்ணகி கூறும் காதை வஞ்சின மாலை. சிலப்பதிகாரத்தில் திருப்பு முனையாக அமைந்த காதை காணல் வரி. மாதவி ஆடிய ஆடல்களின் எண்ணிக்கை 11. குடவாயிற் கோட்டம் இளங்கோவடிகள் துறவு பூண்ட ஊராகும். மாதவியின் முதல் கடிதத்தை எடுத்து சென்றவள் பயந்தமாலை. பிறவா யாக்கை பெரியோர் என்று அழைக்கப்படுபவர் சிவன். ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற தொடரை முதலில் கூறியவர் மயிலைநாதர். காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் தண்டி அலங்காரம். சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம். ஐம்பெரும் காப்பியங்களில் 100 பெயர்களை முதலாக குறிப்பிட்டவர் கந்தப்ப தேசிகர். விருத்தப்பாவில் அமைந்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. வெற்றி திருநகர் என்று அழைக்கப்படுவது விஜயநகர பேரரசு. கை குவித்து கொட்டல் என்பது கொம்மை என்று அழைக்கப்படும். சங்ககாலத்திய எழுத்து வட்டெழுத்து. 10 பாட்டில் பாட்டுடை தலைவன் இல்லாத நூல் முல்லைப்பாட்டு.
அறத்தோடு நிற்றல் என்னும் துறையில் அமைந்தது குறிஞ்சிப்பாட்டு. சீவக சிந்தாமணி உலக மகா காவியங்களுள் ஒன்றாகும் என்று கூறியவர் ஜி.யு. போப். தொல்காப்பியம் கூறும் உறுப்புகளின் எண்ணிக்கை 34. நன்றி.